கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 16ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என என் முழு பிரியத்தையும். ஆமேன். நாம் தாவீதின் சங்கீதத்தை இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது தாவீது தேவனுக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்றும் தேவன் மேல் அளவுக்கு அதிகமாக பிரியமாக இருந்தான் என்றும் நாம் அறிகிறோம். அது மட்டுமின்றி தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பயந்து நடக்கும் தேவ பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களையும் அவன் கனப்படுத்துகிறார். இது குறித்து சில உதாரணங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன்தான். ஆனாலும் தாவீதை கொல்ல வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களில் சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்த போதிலும் சவுல் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் மீது என் கை போட மாட்டேன் என்று தாவீது சொல்கிறார். ஆகவே தாவீது தேவனுக்கு பயந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பின் வந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த எல்லாவற்றையும் தவற்றை நேரடியாக கண்டித்து உணர்த்துகிறான். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி இருந்த போதிலும் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு தேவ மனிதன் என்று தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி அதிகமாக நேசித்தான். அது மட்டுமின்றி 1 நாளாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் பெயரையே தன் பிள்ளைக்கும் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ மனிதன் தீர்க்கதரிசி மீது கொண்டிருந்த அன்பையும் மதிப்பையும் காண்பிக்கும் பொருளாகவே இந்த தேவ மனிதன் தீர்க்கதரிசியின் பெயரையும் வைக்கிறான் இந்த தாவீதுக்கு பின் சாலமோன் ஆட்சி செய்த காலத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியின் பிள்ளைகளுக்கு மேன்மையான உத்தரவாதங்களை கொடுங்கள் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களையும் நேசித்தான் தாவீது. அதுபோல நீங்களும் தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்களை நேசியுங்கள். ஆமென். God bless you.